வாழ்வு தரும் வார்த்தைகளை தருகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலும் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே உடைய வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். எங்களோடு பேசுகின்ற ஆவியானவர், எங்களோடு இடைப்படுகின்ற ஆவியானவர், வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதான ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் திருப்பெயரிலே கடிந்து கொள்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகின்ற இந்த நேரம், உடைய அமர்ந்த மெல்லிய சப்தம் எங்களுடைய செவிகளை துணிக்கின்ற நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். இறை அன்பர்களே, பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதிக்கின்ற தூய ஆவியரிடத்திலிருந்தும் வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் நிறைவாய் ஆளுகை செய்வதாக. இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருக்கின்றபடியினாலே இந்த நாளில் நாம் நேரடியாக இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த மாதத்திற்குரிய இறைவாக்கோடு கூட இணைந்து தியானிக்க, என்னோடு இணைந்து பயணிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பாவ அறிக்கை ஜெபத்திலேயே நாம் இந்த மாதத்திற்குரிய அழுத்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். மனம் திரும்புதலை நோக்கி இந்த இலக்கை அடையும் ஆண்டிலே நாம் இந்த 2வது மாதத்தில் பயணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த 2026ஆம் ஆண்டின் இந்த 2வது மாதம் மனம் திரும்புதலை நோக்கியதான பயணம் நம்முடைய விசுவாசத்திலே அமைய வேண்டும் என்று சொல்லி அருமையான பிள்ளைகள் ஒரு சிலர் மனம் திரும்புதலுக்குரிய வசனத்தை சொன்னார்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலான அந்த மனம் திரும்புதலின் சிந்தனை இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இணைந்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும்படி இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அந்த வார்த்தை இன்றைக்கும் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்றவர்களாய் நம்மை மறு அர்ப்பணம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய விசுவாச பாதையிலே நமக்கு அருள் தருவாராக. இந்த நாளுக்குரிய சிந்தனையும் நாம் இணைத்து பார்க்கின்ற போது, இந்த நாள் ஓய்வு அல்லது ஓய்வு நாள் என்பது படைப்பின் நிறைவை அல்லது முழுமையை உறுதி செய்கின்ற ஒரு செயல்பாடாக இந்த நாளுக்குரிய சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டு அதுக்குரிய திருமறை பாடங்களையும் நாம் படிக்க கேட்டிருக்கின்றோம். Sabbath leads to the fulfillment of creation. அது ஒரு முழுமையை நோக்கிய பயணமாக ஓய்வு என்பது நமக்கு அமைந்திருக்கிறது என்பதையும் இந்த நாளுக்குரிய சிந்தனை நமக்கு கொடுக்கின்றது. ஒருவேளை நாம் அழுத்தமாக ஆழமாக யோசித்து பார்க்கின்ற போது, படைப்பை கையாளுவதிலே ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும் என்பதும், ஓய்வு நாள் ஆசரிப்பிலே நமக்கு மனம் திரும்புதல் வேண்டும் என்பதும் நமக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு சிந்தனையாகவே அமைந்திருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய மனம் திரும்புதல் என்பது ஓய்வு நாள் ஆசரிப்பிலே அது முழுமை அடைய வேண்டும், அது படைப்பின் மகுடமாகிய மனுக்குலத்திலே அது நிறைவை எய்த வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுள சித்தமாய் அமைந்திருக்கின்றது. சாபத் என்கின்ற அந்த வார்த்தை தான் இதிலே ஓய்வு நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை சாபத் என்பது செயலின்மையை குறிக்கின்றது என்று சொல்லி நாம் நினைத்தாலும், அது தன்னிறைவு பெற்ற செயல் நிறைவாகவே அது கொண்டாடப்படுகின்றது. கடவுள் தொடக்க வரலாற்றிலே நாம் முதல் திருமறை பகுதி படிக்க கேட்டோம். தொடக்க வரலாற்றிலே ஒவ்வொரு படைப்பாக படைக்கின்றார், மனிதனை உருவாக்குகின்றார். அதற்கு பிற்பாடு ஒரு ஓய்வை அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். இது ஒருவேளை உழைப்பின் களைப்பினால் விளைந்து விட்டதான ஓய்வாக அல்ல, படைப்பின் நிறைவை உறுதிப்படுத்துவதனால் பணியில் நிறைவு பெற்றோம் என்கின்ற ஒரு ஆழமான
கொண்டாட்டமாகவே அது அமைந்திருக்கின்றது. இது ஒரு கொண்டாட்டம், ஓய்வு நாள் என்பது. இந்த கொண்டாட்டம் ஓய்ந்திருப்பதற்குரிய கொண்டாட்டமாக அல்ல, படைப்பு முழுமை அடைந்து விட்டது, மணிமகுடமாய் மனிதனும் படைக்கப்பட்டு விட்டான். ஆக இந்த படைப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆக அதன் அடையாளமாக இந்த ஓய்வை ஒரு கொண்டாட்டமாக ஆசரிப்பதாகத்தான் அந்த தொடக்க வரலாற்றிலே 1, 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த ஓய்வு நாள் என்பது 2 சிந்தனைகளை உங்கள் முன்னிலையில் நான் நிறுத்த விரும்புகின்றேன். ஒன்று, இந்த ஓய்வு அல்லது ஓய்வு நாளின் சூழ்நிலை என்பது கடவுளின் நீதியை முழுமைப்படுத்துகிறதாக அல்லது கடவுள் நீதி சார்ந்த விஷயமாகவே அமைந்திருக்கின்றது. முதல் திருமறை பகுதியை தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொடக்க வரலாற்றில் ஆதியாகமம் 1:31 முதல் 2 அதிகாரம் 3 வசனம் வரைக்கும் நான் படிக்க கேட்ட அந்த பகுதி தான். படைப்பின் வரலாறு 1 அதிகாரத்திலும் உண்டு, 2 அதிகாரத்திலையும் இருக்கின்றது. இந்த ஓய்வு நாள் என்பது அல்லது ஓய்வு என்பது கடவுளின் நீதி சார்ந்த விஷயம் என்பதை நான் உங்களுக்கு முன்னிறுத்துகின்றேன். ஒவ்வொன்றாக படைத்த ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிவிட்டார். இப்பொழுது ஆதாம் அங்கே தனி மரமாய் இருக்கின்றார். அப்பொழுது அந்த ஆதாமை படைத்த கடவுள் இவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்பதை அவர் உணர்கின்றார். அப்படியானால் மனிதனுடைய தனிமை என்பது ஒரு அநீதி சார்ந்த செயல்பாடாகவே அவர் புரிந்து கொள்கிறார். ஆகவே ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி அவனுடைய விலா எலும்பிலிருந்தே மனுஷியை உருவாக்குகின்றார். ஆக மனிதனுடைய தனிமை என்பது அநீதி என்பதை உணர்ந்த கடவுள் அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி அதை நீதியாக மாற்றுகின்றார். ஆக கடவுளுடைய ஓய்வு என்பது அதற்கு பிற்பாடுதான் முழுமை அடைகின்றது. ஆக மனுக்குலம் இப்பொழுது இரு பாலராக தங்களுடைய பயணத்தை தொடக்குகின்றார்கள். இப்பொழுது கடவுளுடைய நீதி அங்கே முழுமை பெறுகின்றது. ஆக இது ஒரு நீதி சார்ந்த விஷயமாகவே இந்த கடவுளினுடைய ஓய்வு என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உழைக்கும் உயிர்கள் தன்னிறைவு பெற வேண்டும். ஏனென்றால் உயிர்கள் அனைத்தும் ஆண்டவர் படைத்து விட்டார். நான் இதோடு ஒத்த திருமறை பகுதிகளை நான் சொல்லுகின்றேன், தயவுசெய்து வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். உபாகமம் 5 அதிகாரம், யாத்திராகமம் 23 அதிகாரம், 34 அதிகாரங்களை சற்று இணைத்து நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். அனைவருக்கும் ஓய்வு வேண்டும், படைப்பு அனைத்திற்கும், அது ஜீவராசிகள், செடி கொடிகள் அனைத்துக்கும், அனைத்து உயிரினங்களுக்கும் ஓய்வு வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமை பெறும், படைப்பு முழுமை பெறும். ஆமோஸ் 8 அதிகாரத்தை நான் உங்களுக்கு சற்று நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஆமோஸ் 8 அதிகாரத்தின் 5 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், அங்கே ஒரு காரியம் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகின்றது. மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். இந்த 8 அதிகாரத்தையும் சற்று நீங்கள் படித்து பாருங்கள். நாள்தோறும் அநீதி செய்கின்ற ஒரு கூட்டம் இங்கே சுட்டி காட்டப்படுகின்றது தீர்க்கதரிசியின் மூலமாய். மரக்காலை குறைத்து, இந்த ரேஷன் கடையில் அளவு குறைச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி வெயிட்டை கூட வச்சிடுறது. கள்ளத்தராசு, முள்ளு நேராகவே நிற்காது, கள்ளத்தராசு. தரித்திரரை பணத்துக்கும், பொருளாதாரத்தில் குண்டி இருக்கிறவர்களை பணத்தை கொடுத்து ஏமாத்துறது. எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படி, அதாவது செருப்பு கொடுத்து ஏமாத்துறது அப்படிங்கிறத ஆமோஸ் சொல்றாரு. அந்த மாதிரி நிறைய இலவசங்களை கொடுத்து ஏமாத்துறது. தானியத்தின் பதரை விற்கும்படிக்கு
தவசம் விற்கத்தக்கதாக, மாதப்பிறப்பும் தானியத்தின் பண்டகசாலை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும். இப்படி கொள்ளையடிக்கிறவங்க, இப்படி அநீதியா இருக்கிறவங்க கூட ஓய்வு நாளுக்கு பயந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதைத்தான் இங்க ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றார். ஆக ஒரு அநீதியான மனிதன் கூட ஓய்வு நாளை குறித்ததான அச்சம் அவனுக்கு இருக்கின்றது. ஓய்வு நாளை குறித்ததான பயம் அவனிடத்திலே காணப்படுகின்றது. அநீதியான மனிதன், அநீதியான விற்பனையாளர்கள். ஆக ஓய்வு நாள் என்பது நீதி சார்ந்த ஒரு விஷயம். இது நீதி சார்புடைய ஒரு காரியம். ஆகவே அநீதியான கூட்டம் கூட ஓய்வு நாளுக்காய் காத்திருக்கிறது என்று சொன்னால், அது எப்போது முடியும் என்று சொல்லி காத்திருக்கிறது என்று சொன்னால், அவங்களுக்கு இருக்கின்ற அந்த பயம் கூட இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு இல்லையோ என்பது இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியினால் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அதைத்தான் நான் மறுபடியும் சொல்லுகின்றேன். ஓய்வு நாள் என்பது நீதி சார்புடைய ஒரு காரியம். இது கடவுளுடைய நீதியை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 7வது நாள் அந்த ஓய்வு நாள். ஆக 7 × 7 49 முடிஞ்ச உடனே அந்த 50வது நாள் மிகப்பெரிய ஓய்வு. அது யூபிலியாக அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். யூபிலி என்பது முழுவதுமாக ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், முழுவதுமாக ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கும் இறையியல் கல்லூரிகளில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் 7வது ஆண்டிலே முழு ஓய்வை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். முழு ஓய்வை அவர்களுக்கு இறையியல் கல்லூரியிலே பேராசிரியர்களுக்கு கொடுப்பது வழக்கம். ஆக அந்த யூபிலியினுடைய ஆசரிப்பு, அதில் நீங்கள் அந்த லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கின்ற போது, நிலம் ஓய்வு எடுக்க வேண்டும். 7 வருஷம் பயிர் வச்ச நிலம் 7வது ஆண்டில் என்ன செய்யணும்? அதில் பயிர் வைக்கக்கூடாது, அதில் எந்த விவசாயமும் பண்ணக்கூடாது, அது ஓய்ந்திருக்க வேண்டும், அது அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அது தன் நிறைவு பெறும். இதுதான் அந்த லேவியராகமத்தில் இந்த யூபிலியை குறித்து சொல்லப்பட்டது. அப்போ அது ஒரு விடுதலை. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பயிர் வைக்கின்ற போது அது ஒரு விடுதலையோடு கூட தன்னுடைய பலனை நிலம் ஆனது கொடுக்கும். லேவியராகமம் 25 39 41 வரைக்கும் உள்ள வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த நில உரிமை மீட்பு அல்லது அடிமை விடுதலை என்பது இந்த ஓய்வு நாளோடு கூட இணைத்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இது நீதி சார்புடைய ஒரு விஷயம். ஆக ஓய்வு, சாபத் அல்லது ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது நீதி சார்புடைய ஒரு விஷயம். இன்றைக்கு நீதி மறுக்கப்படுகின்ற மக்கள் நம்மிடத்தில் உண்டு. அவர்களுக்கு நீதி செய்யப்பட வேண்டும் என்பது இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பிலே பங்கு பெறுகின்ற நமக்கு ஆண்டவர் முன்வைக்கின்ற ஒரு சவால். ஆக இந்த பகுதிகளை மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். வீட்டில் சென்று இந்த பகுதிகளை இணைத்து படித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த ஓய்வு என்பது நீதி சார்ந்த ஒரு விஷயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் படிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஓய்வு நாளின் காரியம் என்பது நீதி சார்ந்த ஒரு விஷயமாக மாத்திரமல்ல, இது ஒரு விடுதலை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதும் இங்கே மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் ஜெப ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசிக்கின்றார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவரை சொஸ்தமாக்கினதனால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். ஏன்னா இயேசுவை பற்றி தெரியும். இவர் யாரெல்லாம் தேவையோடு இருக்காங்க அவங்களோட தேவைகளை உடனடியாகவே செஞ்சிருவார். இவர் ஏற்கனவே ஓய்வு நாளில் இந்த வேலையை செஞ்சிருக்காருங்கிறது தெரியும். ஆகவே சமய தீவிரவாதிகளாக, சமய அடிப்படைவாதிகளாக இருந்த பரிசேயர்கள், சமய காவலர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்ட அந்த பரிசேயர் கூட்டம் காத்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அவங்க மத்தியில் இருந்த அந்த சூம்பின கையுடைய மனிதனை ஆண்டவர் பார்க்கின்றார். எழுந்து நடுவே நில் என்று சொல்லுகின்றார். அப்போ அவங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். அந்த சமய காவலர்களிடத்தில் கேட்கிறார், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ அல்லது தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? இப்போ ஒரு தனி மனிதனுடைய விடுதலைக்கு ஓய்வு நாள் என்கின்ற அந்த சடங்காச்சாரத்தை மீறுவது அல்லது அந்த ஓய்வு நாள் என்கிற அந்த பாரம்பரியத்தை தகர்த்தெறிவது ஒரு தனி மனிதனுடைய விடுதலைக்காக அவசியம் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல பதிவு செய்கின்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருக்கின்றார்கள். காரணம், அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது, அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். அவர் விசனப்படுகின்றார், கோபப்படுகின்றார்.
இப்படி கடினப்படுகின்றவர்களை பார்த்து கோபமும் ஆவேசமும் அடைகின்றார். உடனே அந்த மனிதனை பார்த்து, அந்த சூம்பின கையுடைய மனிதனை பார்த்து சொல்கிறார், உன் கையை நீட்டு. அவன் நீட்டுகின்றான். மறு கையை போல அவனுக்கு ஒரு சுகம் அந்த இடத்துல. இது நடந்தது ஜெப ஆலயத்திலே, இது நடந்தது ஓய்வு நாளிலே. உடனே அந்த கூட்டம் கிளம்பி போயிருது. எங்க போச்சு? இவரை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்றதுக்காக போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான யூதர். நியாயப்பிரமாணங்களை, தீர்க்க தரிசனங்களை சனகரிம் சங்க பள்ளிக்கூடத்திலே தெளிவாக கற்றவர். ஓய்வு நாள் சட்டம் என்பது என்ன என்பது அவருக்கு தெரியும். ஓய்வு நாளிலே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது அவருக்கு தெரியும். ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்தால் அவன் சபிக்கப்பட்டவன் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் அந்த ஓய்வு நாளிலே அவர் பணி செய்கிறார் என்று சொன்னால் தனி மனித விடுதலை சார்ந்த ஒரு விஷயத்திற்காக, தனி மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மாத்திரமே ஓய்வு நாளில் ஆண்டவர் செயல்படுகின்றார். அவர் செய்கின்ற பணி என்பது ஒரு மனிதனுடைய விடுதலை சார்புடைய பணி. ஆக ஓய்வு என்பது நீதி சார்புடைய விஷயம் மாத்திரமல்ல, ஓய்வு என்பது விடுதலை சார்புடைய விஷயம். தனி மனிதன் விடுதலை பெற வேண்டும். இன்றைக்கு அந்த கட்டுகள்ல தான் இன்றைக்கு நாம் பல நேரத்திலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரங்களை, பாரம்பரியங்களை முன்வைத்து நாம் விடுதலைக்குரிய தகவுகளை மறந்து விட்டோம் அல்லது மறுத்து விட்டோம். ஆகவே நாம் முன்னேற்றம் பெற முடியவில்லை, விடுதலை பெற முடியவில்லை. இன்றைக்கு ஓய்வு நாள் என்பது விடுதலை சார்புடைய விஷயம் என்பதை ஆண்டவர் இயேசு ஜெப ஆலயத்திலே கற்றுக் கொடுத்ததை நாம் நினைவு கூற இந்த பகுதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யூதர்கள் எதிர்ப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த எதிர்ப்பை தகர்த்தெறிந்து ஓய்வு நாளிலே தனி மனித விடுதலைக்காக, இங்கே நற்செய்தி பகுதிகளில் இந்த ஓய்வு நாளில் அவர் சுகம் கொடுத்த சம்பவங்களை எல்லாம் படித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்வின் விடுதலைக்காக ஆண்டவர் செயல்பட்டதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 ஆண்டுகள் படுத்து கிடந்த ஒரு மனிதன், புறக்கணிக்கப்பட்ட மனிதன், அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே கைவிடப்பட்ட நிலைமையிலே நாற்றம் எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை ஆண்டவர் எழுந்திருந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார். அது எந்த நாளாயிருந்தது? ஓய்வு நாளாயிருந்தது. அப்ப 38 ஆண்டுகள் வேதனையோடு இருந்த மனிதன் விடுதலை பெற வேண்டாமா? சூழ்நிலைகளினால், சந்தர்ப்பவாதிகளினால், கூடியிருந்த உறவுகளினால் கைவிடப்பட்ட மனிதன் விடுதலை பெற வேண்டாமா? இதுதான் ஆண்டவருடைய வாதம், இதுதான் ஆண்டவர் முன்வைக்கின்ற காரியம். ஓய்வு நாள் என்பது விடுதலை சார்புடைய ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்விலே நம்முடைய ஆன்மீகம் ஓய்வு நாள் குறித்த விஷயத்திலே எப்படி இருக்கின்றது? நாம் திருமறை சார்ந்து இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்த 2 குறிப்புகளை மாத்திரம் உங்கள் முன் நிறுத்துகின்றேன். நீதி மறுக்கப்பட்ட நிலைமையிலே ஓய்வு நாள் செயல்பாடுகள் மீறப்படுகின்றது. விடுதலை மறுக்கப்பட்ட சூழ்நிலை ஓய்வு நாள் செயல்பாடுகள் மீறப்படுகிறது. அதில் இன்றைக்கு நீங்களும் நானும் அங்கமாக இருக்கிறோம் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஓய்வு நாளை மீறி கொண்டிருக்கின்றோம். நீதி மறுக்கப்படுகின்றது, விடுதலை மறுக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஓய்வு நாளை மீறி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் முன்னிறுத்தி பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு கூட்டம் மக்கள் இன்றைக்கு உண்டு. அவர்களுக்கு பெயரே ஓய்வு நாள் ஆசரிப்பாளர்கள் அல்லது 7ஆம் நாள் ஆசரிப்பாளர்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட். இவங்க சொல்ற கூற்றை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. இவங்களுக்கு ஒரு நாள் பிறக்கிறது எப்போ தெரியுமா? சாயங்காலம் தான். நீங்கள் அவங்களோட நியூ இயர் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சிடும். நம்மளை மாதிரி நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. சாயங்காலம் 6:30 மணிக்கு நியூ இயர் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா வசனத்தின்படி வாழ்கிறோம் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற ஒரு கூட்டம். சாயங்காலமும் விடியற்காலமாகி ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அந்த சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அது அடுத்த நாள் பிறந்துருச்சு, அதுதான் புதிய நாள் என்று சொல்லி அவர்கள் ஆசரிப்பது வழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த 7th டே ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அனுப்பிடுவாங்க.
காரணம் அதுக்குரிய ப்ரிப்பரேஷனில் அவங்க ஈடுபடணும். ஏன்னா அதுக்கு முதல் நாள் ஆயத்தத்தில் ஈடுபடுவார்கள். ஏன்னா அந்த சனிக்கிழமை முழுவதும் அவ்வளவு தூரம் அவங்க வந்து அந்த சாபத்து செலிப்ரேஷனில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர்களுடைய பாரம்பரியத்தை அல்ல, அவர்கள் அந்த ஆசரிப்பை முக்கியத்துவப்படுத்துவதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. சனிக்கிழமை எல்லாரும் ஸ்கூல் வச்சாலும் 7th டே ஸ்கூல் பூரா சனிக்கிழமை லீவு தான் விட்டுருப்பாங்க. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் வந்து சனிக்கிழமை அவங்கள வந்து வேலை செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப கீனாக அந்த விஷயத்தில், அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதுக்குரிய முன் ஆயத்தம், அந்த நாள் முழுவதும் இருக்கின்ற ஆயத்தம், அதில் ரொம்ப சரியாக இருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆசரிப்பை சற்று அவர்களோடு கூட அந்த பாரம்பரியத்தை அல்ல, அந்த ஆசரிப்பின் அழுத்தத்தை நான் நினைவுபடுத்துகின்றேன். அதோடு கூட சற்று ஒப்பிட்டு பாருங்களேன், நம்முடைய ஆசரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கின்ற முறைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அல்லது ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்கின்ற பாங்கு இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ செய்தி நேரத்தில் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பை குறித்து நான் சொல்லுகின்றேன். இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பில் இன்றைக்கு நாம் எவ்வளவு கவனக்குறைவுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். எத்தனை பேர் ஆலயத்துக்குள்ள நுழையும் போது வேதாகமத்தோடு உள்ள நுழைஞ்சிங்க? நான் கேள்வி கேட்கல. ஆலயத்துக்குள் நுழையும் போது கையில் பைபிளை தூக்கிட்டு எத்தனை பேர் உள்ள நுழைஞ்சிங்க? இன்றைக்கு நம்முடைய ஆசரிப்பிலே நாம் எவ்வளவு தூரம் அருளுரை நேரத்தை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆசரிப்பிலே ஒவ்வொரு வழிபாட்டின் முறைமைகளையும் எப்படி நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலிக்கன் பாரம்பரியம் மாதிரி பாவரிக்கைக்கு வராதவங்களுக்கு திருவிருந்து இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எனக்கு 2 பாட்டில் மிச்சம், பாதி பேர் கம்யூனியன் கொடுக்க முடியாது. எங்கே நம்முடைய ஆசரிப்பு போய் கொண்டிருக்கின்றது? ஓய்வு நாளை குறித்த பயம், பக்தி, வைராக்கியம் எங்கே நாம் போய் கொண்டிருக்கின்றோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஓய்வு நாள் இன்றைக்கு நம்மால் அசட்டை செய்யப்படுகிறது என்று சொன்னால் எதற்கு நமக்கு ஓய்வு நாள்? ஓய்வு நாளை குறித்த பயம் நமக்கு இல்லை என்று சொன்னால், ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், அநீதி நிறைந்த விற்பனையாளர்களை ஓய்வு நாளுக்கு பயந்தாங்க. ஆக நாம் இன்றைக்கு ஓய்வு நாளை அஜாக்கிரதையாய் கடைபிடிப்போம் என்று சொன்னால், ஓய்வு நாளை அசட்டையாக கருதுவோம் என்று சொன்னால், கடவுளுடைய நீதிக்கு முன்னால் நாம் தப்ப முடியாது என்பதை நான் எச்சரிப்போடு சொல்ல விரும்புகின்றேன். பல நேரத்தில் நம்முடைய பணியாளர்கிட்ட சொல்லுவேன், இந்த நோட்டீஸ் கொடுக்கறது, உன்னத மலர் வைக்கிறதெல்லாம் ஆராதனைக்கு முன்னாடி வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உள்ளே வந்து உட்காந்துட்டு உன்னத மலர் படிச்சுட்டு இருக்கிறது, உள்ளே வந்து உட்காந்து நோட்டீஸ் பார்த்துட்டு இருக்கிறது. எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்? கையில் வேதாகம் இருந்துச்சுன்னா, கையில் வேதாகம் இல்லாததுனால தானே பிரச்சனை. பாடல் புஸ்தகம் இல்லை, ஸ்க்ரீனில் ஓடுது, ரைட், ஓகே, ஆராதனை முறைமைகள். இன்றைக்கு நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? ஓய்வு நாளை குறித்து அஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், மோசேயின் மூலமாய் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற அந்த கட்டளையை நாம் மீறுகிறோம் என்று சொன்னால், ஓய்வு நாள் ஆசரிப்பில் நாம் குறைவுபடுகிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய நீதிக்கு முன்னால் நாம் தப்ப முடியாது என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். கடவுளுடைய நீதி செயல்படுகின்றது ஓய்வு நாளின் ஆசரிப்பிலே. கடவுளுடைய நீதி உள்ளவர் என்பது ஓய்வு நாள் ஆசரிப்பின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். இப்பதான் நான் இந்த மாதத்திற்குரிய தலைப்புக்கு நான் வருகிறேன். மனம் திரும்புதலை நோக்கி, டுவர்ட்ஸ் ரிப்பன்டன்ஸ். கண்டிப்பா நாம் மனம் திரும்புவது அவசியமாக இருக்கின்றது. இன்னைக்கு ஓய்வு நாள் ஆசரிப்பில் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், மனம் திரும்புதல் அவசியம். தனி மனித மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாக்குகின்ற கூட்டமாய், பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகின்ற திருச்சபையாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் இன்றைக்கு தனி மனித மனம் திரும்புதலை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். ஓய்வு நாள் ஆசரிப்பிலே நான் குறைவுள்ளவனாயிருந்தால், இந்த நாளிலே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே என்னை நான் சரிப்படுத்திக் கொள்ள, என்னை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே மறு அர்ப்பணம் செய்ய,
மனம் திரும்புதலை குறித்ததான விஷயத்திலே நான் மிகவும் கண்ணியத்தோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்க என்னை நான் மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். மனம் திரும்புகின்ற ஒரே பாவி, அதான் தனி மனித மனம் திரும்புதல். ஓய்வு நாள் ஆசரிப்பிலே நான் முதலே அதைத்தான் நினைவுபடுத்தினேன். ஓய்வு நாள் ஆசரிப்பிலே நான் குறைவுள்ளவனாயிருந்தால் நான் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். அன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதலைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நோக்கிய சிந்தனையைத்தான் இந்த மாதத்திலே நம்முடைய பேராயத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கு. அதுக்குரிய வசனத்தை கொடுத்திருக்கு. இந்த மாதத்திலே நாம் தப காலத்தை நாம் தொடக்க இருக்கின்றோம். இந்த மாதத்திற்குரிய தபசு நாட்களை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நாம் சிலுவை நோக்கிய அந்த மேன்மையை சுதந்திரிக்க நாம் முற்படுகின்ற போது நிச்சயமாக மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கின்ற திருச்சபையாய், மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்வியலாக்குகின்ற தனி மனித கூட்டமாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போதுதான் அந்த மனம் திரும்புதல் முழுமையடையும். அப்பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கின்ற தனி மனிதனாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு மறு அர்ப்பணம் செய்து பரிசுத்த பலிபீடத்திலே திருவிருந்திலே பங்கு பெற நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் இருக்கின்ற தூதருக்கும் என்பதாக அந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பதை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே அருள்தார். இடத்திலே குறைவுகள் உண்டு. ஓய்வு நாள் ஆசரிப்பிலே இன்றைக்கு என்னிடத்திலே ஆண்டவரே பலவீனங்கள் உண்டு. ஓய்வு நாள் ஆசரிப்பிலே அஜாக்கிரதைகள் உண்டு. இன்றைக்கு நான் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் நான் சரியாய் அதை நிதானித்துக் கொள்ள ஆண்டவரே எனக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றேன். இந்த திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே.